குமார் சகோ ஓகே, போயிட்டு வரேன். சி நெக்ஸ்ட் லைவா? பனி அடிக்குதுப்பா, காலையில் இவ்வளோ பனி. கை கால்லாம் விரைக்குது. வெயில் எவ்வளோ பயங்கரமாக அடிக்குது பாருங்கள் காலையில். லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். குமார் சகோ, என் மனைவிக்கு தெரியும் என்னை தவிர எந்த உன்னை எந்த பொண்ணும் ரசிக்காது, விரும்பாது. அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்க அப்படின்னு சொல்லுவா. ஓ அப்படியா? என் மனைவிக்கு தெரியும் என்னை தவிர எந்த பொண்ணும் உன்னை எந்த பொண்ணும் ரசிக்காது, விரும்பாது. அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஓ, இப்படி தான் எல்லாரும் கணவரை இப்படி தான் நினச்சிட்ருக்கோம். எல்லா மனைவியும் கணவனை இந்த மாதிரி தான் நினைக்கிறோம். அப்படி நினச்சாதான் வாழ முடியும். குமார் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம். சில பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, சில பேர் அவுட் ஆகி வெளியே வருவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் நின்று ஆடி ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதில் அவுட்டாகி வெளியே வந்தவன் நான். ஓஹோ, அப்படிலாம் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம். அதில் சில பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, சில பேர் அவுட்டாகி வெளியே வருவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் நின்று ஆடி ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதில் அவுட்டாகி வெளியே வந்தவன் நான். குமார் சகோ, இந்த கவிதை எனக்கு யதார்த்தமாக நானே எழுதினேன். சூப்பராக இருக்குது குமார் சகோ. வெரி குட், வெரி குட், சூப்பர், நல்லா கரெக்டாக இருக்கே. வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு மைதானங்கிறது. சில பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, சில பேர் விளையாடுவாங்க, அவுட்டாகி வெளியே வந்துடுவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் நின்று ஆடி ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதில் அவுட்டாகி வெளியே வந்தவன் நான். சூப்பர். தில்சன், ஹாய், வெல்கம் டு செகண்ட் லைக்கா, இரண்டாவது லைக் சகோதரி, நன்றி சகோதரா. தில்சன் ப்ரோ, தமிழ் இல்லை ப்ரோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குமார் சகோ. யூ ஹாவ் அ பவர். ப்ளூ ஹோல்டராக இருக்கீங்களே,